டே விக்டர், இவ்வளவு நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு. அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லா ஆக்குனது தனுஷ் பிரதர். இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங். அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ஐ திங்க் அவருக்கு பாடுறதை விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன். பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சார் இது வந்து ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்ட்டு நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான், சாம் நான் போய் ஆப்ளிகேஷன் நான் கேட்க மாட்டேன், நீங்க பண்ற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டு நான் பண்றேன்னு அவரா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் டு சாம். அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா ஒரு டைம்ல அவருக்கு வச்சிருந்த டைட்டில் வந்து உங்க படத்துக்கு வர்றதுங்கிறது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு. ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 துருவங்கள், ஸோ ரெட்டத்தலை. அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். 2 ஸ்ட்ராங் கேரக்டர். நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணும், அது வேற விஷயம். பட் எப்படி எனக்கு விக்டர்ல வந்து ஒரு டயலாக் வந்ததோ, டே விக்டர், இவ்வளவு நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு. ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணிவேன். ஸோ அது ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் இதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு, அது சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக அது ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம், பட் பசங்களுக்காக அப்படியே எடுத்துடுங்க சார். Never ever underestimate me. I'm a rare edition. So, sir, once more sir, அந்த dialogue once more sir. Never ever underestimate me. I'm a rare edition. Great. இது வந்து ஒரு பாயிண்ட்ல வரும். அது வந்து ஒரு கூஸ் பம்பான ஒரு சிச்சுவேஷன். அது நிச்சயமா ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே ஐம் வெயிட்டிங், அந்த தியேட்டரில் உட்காந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கறது தான் வெயிட்டிங். பிகாஸ் அதை எடுக்கும் போதே ஆல் ஃபெல்ட் இட் வாஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. ஐ திங்க் அமைச்சு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு முதல் நன்றி. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஆடியன்ஸோட பல்ஸை, ஐ திங்க் அவர் சொன்னார் எனக்கு இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சுன்னாரு. சார் அது கேப் இல்லை சார், நீங்கள் அப்படியே சேகரித்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து உள்வாங்கி ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. திருக்குமரன் சார் திருப்பி ஐ திங்க் பேக்குன்னு சொல்ல முடியாது, இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது. அண்ட் ப்ளஸ் ஆஸ் ஆல் செட், நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பாட்டு கேட்டீங்க, தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர். ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது, பட் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லாக ஆக்குனது தனுஷ் பிரதர். இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங். அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக,
ஐ திங்க் அவருக்கு பாடுறதை விட எனக்கு பாடும்போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன். பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சார் இது வந்து ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்கிட்ட நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான், சாம் நான் போய் ஆப்ளிகேஷனாக கேட்க மாட்டேன், நீங்கள் பண்ணுற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன்னு அவராக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் டு சாம். நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு. இவ்வளோ இது அந்த பேட்டியில் பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், கவலையப்படாதீங்க. அண்ட் இந்த படம் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆர்ஆர்னு வாங்க இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்களில் சாம் வந்து வில் கிக் ஆஸ் பண்ணுவார். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் டீம். எங்களோட கோ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எங்கள் காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் இங்கே இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான். ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக் மாறினேன், ஏன்னா பிகாஸ் 2 கேரக்டர் ப்ளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு 1 hour இந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும், திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட். ஸோ 2 மணி 2:30 மணி நைட்டு. ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன், நெல்சனை கூப்பிட்டு நெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சு முக்கியம். இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அண்ட் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். சார் அதாவது மேக்கிங்காகவும் விஷுவல்ஸாக பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு ஃபாரின் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேக்கிங் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றியும் நம்ம பேசலாம். பிடிஜே யூனிவர்சல். ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்ச நம்பிக்கைனால தானே இன்னைக்கு இந்த படமாக அது வரப்போகுது. அப்படிங்கிற போது சொல்லுங்கள் சார், ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் கதையை ஓகே பண்ண அந்த ப்ரொடியூசர் அண்ட் இந்த விஷுவல்ஸ் மேக்கிங் சாருடைய ஸ்டண்ட் பற்றி. இது சொல்ல முடியாது, பட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. இது பண்ணும்போது ஆக்சுவலாக நான் ட்ரெயினான ஸ்கூல் வந்து முருகதாஸ் சாரோடது. அவர்கிட்ட 14 வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி பிளான் பண்ணுவாரோ அதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி போர்டு கிளியராக இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் இருக்கணும், இதுதான் எமோஷனாக இருக்கும். தென் அவங்கள ஆர்டிஸ்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணுறது, அவங்க கண்ணு கேமராவுக்கு எப்படி இருக்கணும், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் பேலட் ஒன்று ஒர்க் பண்ணுவோம். தென் லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த கதைக்கு ஒரு வெதரே வந்து ஃபுல்லாக ஒரு பேடு வெதராக இருக்கணும், ஒன்று மழை பெஞ்சு ஈரமாக இருக்கணும், ஒரு சொவுராக இருந்தால் கூட ஒரு புரோக்கனாக இருக்கணும், ஒரு ரெகுலரான இருக்கக்கூடாது. இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு புரோக்கனான ஒரு கேரக்டர் உள்ளே வர்றாங்க. இதில் ரெட்டத்தலைன்னு சொன்னீங்கன்னா 2 தலையுமே கெட்ட தலை தான். அப்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. நடிக்கிறதுக்கு அதை விட சாருக்கு சேலஞ்சாக இருந்தது. இந்த கதையை கேட்டோன்னே மனோஜ் சார் ஆகட்டும், பாபி சார் ஆகட்டும், கேட்டோன்னே இந்த கதையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வாயில் சொன்னாலே இந்த கதை நல்லாயிருக்கும். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணுறது, ஒரு காமெடி கதை சொன்னோன்னா ஈஸியாக ஓகே ஆகிடும். ஏன்னா உடனே சிரிச்சிருவாங்க, ரெஸ்பான்ஸ் உடனே தெரிஞ்சிடும். தென் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னான கதை சொன்னோன்னா அவங்கள ஆச்சரியப்படுத்தினாலே நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று வந்துடுவாங்க. அதனால் நான் இந்த கேப்க்கு அப்புறம் நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து இந்த மாதிரி ஒரு பில்லா ஸ்டைலில் மாஸாகவும் இருக்கணும், எனக்கு தேவையான கிளாஸ் இருக்கணும், தென் கதையாக வந்து அது வந்து தியேட்டரில் வந்து ஒரு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தது. அது பாபி சார்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது, மனோஜ் சார் இருந்து வரும்போதும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் சாரு இதில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னே கூப்பிட்டுட்டு, இதில் வந்து நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்படாதீங்க, இந்த கதைக்கு எவ்வளவு தேவை. ஏன்னா அப்போ வந்து சார் வந்து பெரிய பெரிய ஒரு பெஞ்ச் இதில் இருக்கார். பாலா சாரோட படம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏஎல் விஜய் சாரோட படம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எதையுமே கெஸ் பண்ண முடியல. நாங்கள் கெஸ் பண்ண கதை நல்லா இருக்குது, சார் கரெக்டாக பண்ணிடுவார், நீ கரெக்டாக எடுத்துருவியா, என்ன பட்ஜெட், அவ்வளோதான். சரிங்க சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தேவையான பட்ஜெட் கொடுத்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்த கேட்டதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக படம்லாம் முடிஞ்சு படம் லாக் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு சாம்சிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா சார் படத்தில் சாங்ஸுங்கிறது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இருக்கலான்னு. அப்போ பிளான் பண்ணும்போது சார் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தனுஷ் சார் பாடுற வரைக்கும் நடந்தது. தனுஷ் சார் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த மாதிரியான நேரத்தில் என் கூட நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
அதுக்கான பட்ஜெட்டையும் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்துட்டு வாங்கன்னாரு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ஃபாரின் போய் எடுத்ததில்லை. இந்த படத்துக்காக ஒரு ஃபாரின் லொக்கேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா என்னோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கதை வந்து பாண்டிச்சேரி, கோவா அண்டு மாஹே, இந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த பில்டிங் சுவராகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட், அதை எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு அந்த ஸ்டைலில் இருக்கணும். அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தது மலாக்கான்னு, அங்கே போய் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இந்த நேரத்தில் பாபி சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா என் அப்பாவாக இருந்திருந்தா கூட இவ்வளோ பணத்தை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு. ரெண்டாவது, எனக்காக கூட நின்னார். நான் சில சமயம் அப்படின்னு போகும்போது கூட நின்று, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் இருக்கல அண்ணன் மாதிரி, என்கிட்ட கேளுங்கன்னு உரிமையோட வீட்டுக்கு கூப்பிட்டு, நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, ஏதோ ஒன் மோர் எடுக்கல, இது நடந்தது, சத்தியமான உண்மை இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பர்சனலாக அவரையும், நீங்கள் நினச்ச மாதிரி வருதா இல்லையா, வரலன்னா கேளுங்க, நான் திரும்ப வந்து நடிக்கிறேன், 5 நாள் நான் நடிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கு பண்ணி கொடுத்த சாருக்கு, அப்புறம் கூட இருந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அது இப்போ வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது. பட் உங்ககிட்ட இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ சார். நிச்சயமாக கொடுத்துருவாங்க சார். சார் அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியன்ஸ் ரொம்ப லக்கி. நீங்க 2 பேரும் ஆடியோ லான்ச்ல பேசுறதெல்லாம் அவங்க இப்பவே கேட்டுட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? இல்ல, எங்க ப்ரமோஷன்ஸ் இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ थैंक यू. வாவ், சோ சிஐடி காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. நிச்சயமா இது ஒரு லக்கி சாமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ थैंक यू so much. உங்க ரெஸ்பான்ஸோட அந்த சந்தோஷத்தோட ஐ அம் ரியலி ஹாப்பி. அண்ட் அகைன் சார் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு பாபி, எங்க ப்ரொடியூசர் பாபி சார், அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மணி என்ன இங்கே தான் இருக்கார் அவரு, அண்ட் சதீஷ் மை மேனேஜர் அண்ட் கிரியேட்டிவ் பப்ளிசிட்டிலாம் கிரியேட்டிவ் பார்க்குறாரு. ஸோ எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம். அண்ட் கூடிய விரைவில் உங்கள் திரையில் சந்திக்க வரும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடியன்ஸ் 5 o'clock ஆயிடுச்சா, போட்டாங்களா? எஸ் சார், ஐ திங்க் வந்துருச்சு, லைவ் ஆயிடுச்சா? லைவ் ஆயிடுச்சு. இப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்துருச்சு, அது போதும். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சீயிங் யூ ஆல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ஐ திங்க் யூ கைஸ் have fun and thank you. அந்த AV சூப்பரா இருந்துச்சு, யார் எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. It was beautiful. Thank you. Wow, big round of applause. ரொம்ப அழகா எடிட் பண்ணிருந்தீங்க. Thank you. And principal sirக்கும் இங்க இருக்க மத்தவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். It is wonderful being here. Thank you so much guys. CIT காலேஜுக்கு நான் வந்ததுக்கு. சார் இப்போ லாஸ்டா ஒரு செல்ஃபி மொமெண்ட், அதாவது ஈவென்ட் முடியறதுக்கு முன்னாடி சம்பிரதாயப்படி எல்லாருமே அந்த செல்ஃபில அட்ரஸ் பண்றது, வீடியோல அட்ரஸ் பண்றது வழக்கம். சோ 3 2 1 நான் எல்லாருமே சொல்லுவேன், எல்லாருமே ரெட் ரைட் ஓகே. ஆனா இந்த டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. எப்படி இந்த ரெட்ட தலை அப்படிங்கிற டைட்டில், எப்படி இந்த ரெட்ட தலை அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து நம்ம கூட வந்து சொல்றதுக்காக நம்ம டைரக்டர் இருக்காரு, அருண்விஜய் சார் இருக்காங்க. சார் சொல்லுங்க சார், எப்படி ரெட்ட தலை அப்படிங்கிற இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வந்தது? ஆக்சுவலா இது வந்து என்னோட டைட்டில் கிடையாது, என்னோட குருநாதர் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவரோட டைட்டில். அவர் அஜித் சாருக்காக ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, அதுக்கு பண்ணது. அதில் அந்த ஸ்கிரிப்டில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் நான் பண்ணுறேங்கும் போது அவரை பார்த்து சொல்கிறதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு அவருக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணார். அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் ஒரு 2 டைட்டில் சொல்கிறேன், அதில் எது பெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கன்னா சொல்லியே அப்படின்னாரு. அப்போது கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பேசிடலாம் சார்னு சொல்லிட்டு 2 டைட்டில் எழுதி கொடுத்தேன். சரி ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்னோட டைட்டில் சொன்னேன். சரி நீ என்ன கேட்க வர்றேன்னு தோணுது நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. வேற ஒன்றும் சொல்லலை. அது வந்து அவரோட பெரிய மனசு. இன்னொன்று, இந்த கதைக்கும் இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ இந்த கதையோட ஸ்கிரிப்ட் அவருக்கும் தெரிஞ்சதுனால சரி நம்ம பையன் நல்லா இருக்கட்டும், ஒரு கேப்க்கு அப்புறம் வர்றான், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் உங்களுக்கு இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அதனால் இந்த டைட்டிலே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். சாரும் லைனில் வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு வந்து இந்த இடத்துல அந்த அவரோட அந்த பெரிய மனசுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார் அதாவது இந்த தலை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெரிய இமோஷன். அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அஜித் சாருக்கு அதை கொடுக்கல.